ஹலோ வணக்கம். தெலுங்கானா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இளவரசர் 5 தொழிலதிபர்களை பற்றி பேசினார். பின்னர் அம்பானி அதானி பற்றி மட்டும் அவர் பேச தொடங்கினார். இப்போது அவர்கள் பற்றியும் பேசாமல் திடீர் மௌனம் காத்து வருகிறார். தேர்தல் கருதி அறிவிக்கப்பட்ட தேதியில் இருந்து அம்பானி மற்றும் அதானி பற்றி அவதூறு பேசுவதை ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நிறுத்திவிட்டனர். ஏன், நான் காங்கிரஸ் இளவரசரிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அம்பானி அதானியிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பணம் பெற்றீர்கள்? நடைபெறும் தேர்தலுக்காக அவர்களிடமிருந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நிதி பெற்றது? எத்தனை வாகனங்களில் பணத்தை பெற்றது? ஏதோ ஒன்று நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன். இது குறித்து காங்கிரஸ் கட்சி தேசத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் கொதித்தார். கௌதம் அதானி, முகேஷ் அம்பானி. இதில் கடுப்பான காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முதலில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் மோடிஜி பயப்படுகிறீர்களா? பொதுவாக பூட்டி அறைகளில் தான் அதானி மற்றும் அம்பானியை பற்றி பேசுவீர்கள். பொதுவெளியில் அதானி மற்றும் அம்பானி பற்றி நீங்கள் பேசுவது இதுவே முதல் முறை. அவர்கள் இருவரும் காங்கிரசுக்கு டெம்போக்களில் பணம் தருகிறார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதில் உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் எதுவும் இருக்கிறதா? ஒரு காரியம் செய்யுங்கள். அதானியும் அம்பானியும் காங்கிரசுக்கு டெம்போவில் பணம் அனுப்பினார்களா என்பதை அறிய சிபிஐ அல்லது அமலாக்கத்துறையை சோதனை நடத்துங்கள். பயப்பட வேண்டாம் மோடிஜி என வெடித்திருந்தார். பின்னர் வெளியிட்ட மற்றொரு வீடியோவில் தேர்தல் வெற்றி தன்னிடமிருந்து கை நழுவி போனதை உணர்ந்திருக்கும் பிரதமர் மோடி தமது கவனத்தை திசை திருப்பி முயற்சி செய்யக்கூடும். அடுத்து அவர் பிரதமராக வரமாட்டார். அதனால் இன்னும் 4 to 5 நாட்களுக்கு அவர் நமது கவனத்தை திசை திருப்ப முடிவெடுத்திருக்கலாம். அவர் சில நாட்களையே வேறு சில வேலைகளிலேயோ செய்யலாம். ஆனாலும் உங்கள் கவனம் சிதறிவிடக்கூடாது. வேலை வாய்ப்பின்மை மிகவும் முக்கியமான பிரச்சனை. 2 கோடி வேலைகள் வழங்குவேன் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது பொய். அவர் பண மதிப்பிழப்பு, தவறான ஜிஎஸ்டி போன்றவற்றையே கொடுத்திருக்கிறார். மேலும் அதானி போன்றவர்களுக்கு சேவை செய்தார். நாங்கள் பாரதி பரோசா திட்டத்தை கொண்டு வர இருக்கிறோம். இந்தியா கூட்டணி ஜூன் 4ஆம் தேதி ஆட்சி அமைக்கும். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் இருந்து 30 லட்சம் பணியிடங்களை நிரப்பும் வேலையை தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ராகுலின் இந்த வீடியோ எதிர்வினைகள் தேர்தல் களத்தில் ரீச் ஆகிறது. எனினும் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை ஜூன் 4ஆம் தேதி வரை தான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.